இளைஞர்களுக்கு திருமணத்தின் மீது நாட்டமே இல்லை. பாதி பேருக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ற இஷ்டமும் அவங்களுக்கு. இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுதுன்னா, குடும்பம்னாலே ஒரு தலைவலின்னு எவனும் குழந்தை பெற்று. இதனுடைய ரியல் டேமேஜை யாரு சந்திக்கிறாங்கன்னா ஜப்பான். வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முதியவர்களை பார்த்து கொள்வதுங்கிறது வந்து அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு அது ஒரு சுமையா இருக்கு. அப்ப போய் குழந்தை வளர்ப்புங்கிற ரொம்ப கடினமான ஒரு வேலையை அவங்கள்ட்ட கொடுத்தா என்ன ஆகும்? இதை மட்டும் குழந்தை வளர்ப்புல மட்டும் அது பாதிப்பு உருவாக்கப்படுதில்லை. நாம இந்தியாவில் அது இல்லை, இந்தியாவில் நம்ம ஒரு பெருமைப்படுவோம் தெரியுமா, ஒரு ஃபேக்கான ஒரு சொல்லுவாங்க, இந்தியாவில் எக்கச்சக்க இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரபாபு நாயுடு 3வது குழந்தைக்கு 30,000 ரூபாய் தரேன், 4வது குழந்தை பிறந்தா 40,000 ரூபாய் தரேன். இன்னும் பல நாடுகள் அதை ஃபாலோ பண்றாங்க. சீரியஸா எல்லாரும் வந்து இது ஒரு ஆபத்துங்கிறத சென்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அதற்கான முயற்சி வீட்டளவுலையும் நடக்கல, நாட்டளவுலையும் நடக்கல. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது மக்கள் தொகையுடைய பிறப்பு விகிதம் தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே வருது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகமே அந்த பிரச்சனையை சீரியஸாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த சூழல் பற்றி இது ஏன் நடக்குது, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்குவதற்காக திரு வில்லவன் ராமதாஸ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்று காலையில் வந்து ஒரு செய்தி படித்தேன். உலகத்தில் வந்து மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடுன்னு சொல்லக்கூடிய சீனாவே வந்து தங்களோட பாப்புலேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் சரிவு அடைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுக்காக அந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக மக்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து பல்வேறு ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது அங்கே மட்டும் இல்லாமல் பல இடங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் எடுத்துகிட்டா குறிப்பாக வந்து ஆந்திர பிரதேசில் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு வந்து பல்வேறு ஆஃபர்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காரு. 3வது குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் இவ்வளோ ஃபண்டு தரப்போகிறோம், வருஷத்துக்கு இவ்வளோ ஃபண்டு அப்படிங்கிறாங்க. நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து உலகமே இந்த பிரச்சனை எதிர்கொள்ளுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது ரொம்ப முன்னாடியே இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அநேகமாக உலகத்தில் பெரிய போர்களே இல்லை. ரீசெண்டாக இப்போ தான் நடக்குது. இந்த காசா ஒரு இந்த மாதிரி இது நடக்குதே தவிர குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு பெரிய போருங்கிற மாதிரி தாக்குதல்கள் நடக்கும். போர் இல்லைங்கும்போது ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகுது. மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப பெரிய அளவில் வளருது. மற்ற தொழில் வாய்ப்புகள் நிறைய வளருது. அதாவது 2 குழந்தை பெற்றுக்கிட்டா 2 குழந்தை வளர்த்த முடியும், 4 குழந்தை பெற்றுக்கிட்டா நகர்ப்புறங்களில் வளர்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழல் வருது. ஸோ உலக அளவில் இந்த குழந்தை பிறப்பு வந்து அதிகமாகுது. பூமர்ஸ் தான் இந்த பூமர்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம கிண்டலுக்கு சொல்கிறது. ஆனால் அது ஒரு தலைமுறை. அது போருக்கு பிறகு எந்த நெருக்கடியும் இல்லாமல் இருந்த தலைமுறை. அவர்கள் குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி மதிப்பிடுறது, குழந்தைகளை பெற்றுக்கொள்வதே ஒரு பயம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொண்ட காலம் அது. அப்போ வந்தது அவங்க அத்தனை பேருக்கும் ஃபீட் பண்ணுற அளவுக்கான ஒரு காலம் வந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சீனா வந்து அதை செயற்கையாக செஞ்சாங்க. பாப்புலேஷன் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு குழந்தை பாலிசியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்டாக ஒரு குழந்தை தான், 2வது குழந்தை போக முடியாதுங்கிறது. அது அவர்களுக்கு வந்து இப்போ சீனா அதனுடைய பிரச்சனையை சந்திக்குது. வேலை செய்கிறவங்க எல்லாமே வயசானவங்க, புதிய ஆட்கள் வர்றதில்லை. ஜப்பான் இதனுடைய பீக்கை சந்திச்சுட்டு வர்றாங்க. சீனா வந்து அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணி, அதாவது அவங்க டேமேஜை எதிர்கொள்வதற்கு கொஞ்சம் முன்பாகவே அவங்க அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறாங்க. டேட்டிங்க்கு லீவ் கொடுக்குறதுலேருந்து அங்கே. ஆனால் இலவச கல்வி தான் இருக்குது, நீங்கள் இதில் வேலை சூஸ் பண்ணலாம். அதனால் சீனா வந்து அதுக்கு மெஷர்ஸை கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறாங்க. இன்னொன்று அதை தாங்குகிற அளவுக்கான அவங்க பொருளாதாரம் இருக்குது. ஆள் குறைஞ்சிச்சுன்னா அதை டெக்னாலஜியை வச்சு சமாளிக்கிறதுன்னு சொல்லி சீனா அதை ஓரளவு மேனேஜ் பண்ணுது. இதனுடைய ரியல் டேமேஜை யார் சந்திக்கிறாங்கன்னா ஜப்பானில் 20 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் இறக்குறாங்க. 10 லட்சத்துக்கும் குறைவான குழந்தைகள் தான் பிறக்குது. ஸோ அந்த பாப்புலேஷன் வருஷம் 10 லட்சம்னு குறையுது. ஜப்பானோட பாப்புலேஷன் இன்னும் ஒரு 1.5 மில்லியன் இருக்கலாம். 10 லட்சம்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா, இன்னொன்று 100 வயசுக்கு மேற்பட்டவர்களே அங்கே லட்சக்கணக்கில் இருக்காங்க. இது அந்த சமூகத்தில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்குன்னு சொன்னால், இளைஞர்களுக்கு திருமணத்தின் மீது நாட்டமே இல்லை, கொஞ்சமும் நாட்டம் இல்லை. மிக பெரும்பாலானவர்கள் 50% மேலான இளைஞர்கள், அது 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, பாதி பேருக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணுற இஷ்டமும் அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ 25 வயசில் ஒரு இளைஞர் இருக்கார், அவங்களுக்கு தானே அந்த கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிற கனவு இருக்கும். ஆனால் 25 வயசு ஜப்பான் இளைஞர் அந்த கூட்டு குடும்பம், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற குடும்ப அமைப்பில் இருக்கிற ஒரு நாட்டில் அந்த 25 வயசு இளைஞருக்கு அம்மாவும் அப்பாவும் 50 வயசில் இருப்பாங்க. அவங்களோட அம்மா அப்பா 75 வயசில் இருப்பாங்க. அவங்களோட அம்மா அப்பா 95 வயசு 100 வயசில் இருப்பாங்க. 6 பேரை ஒருத்தர் பார்த்துக்க வேண்டியிருக்கும், ஒரு வாரிசு இல்லை 2 பேர் அந்த மாதிரி. இப்போ நான் 1 or 2 சைல்டு தானே, அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு இன்னொரு 4 பேரை பார்த்துக்க வேண்டிய நிலைமையில் இருக்கலாம். ஸோ வீடுங்கிறது ஜாலியாக இருக்கிறது, ஒரு குழந்தைய பெற்றுட்டு அவங்கள வளர்த்து அப்படி ஒரு குடும்பமாக இல்லாமல் முதியவர்களை பார்த்து கொள்வதுங்கிறது வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்குது. எல்லாருக்கும் இல்லைன்னாலும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான ஆட்களுக்கு இந்த சுமை இருக்குது. இது ஒரு ஷேர்டு டெலிவிஷன் மாதிரி, ஐயோ ஃபேமிலினாலே அது ஒரு பெரிய பேர்டனியா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. 2வது, இந்த முதியோர் பராமரிப்பு அப்படிங்கிறது இன்னொரு சுமையாக என்ன ஆகுதுன்னா, அங்கே சம்பளம் ஒப்பீட்டளவில் அங்கே இருக்கிற செலவுக்கும் சம்பளத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் 2 பேர் சமாளிக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை 4 பேர்னு இருக்கலாம். இப்போ உங்கள் குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் பண்ணால் குழந்தை, முதியவர்களை பார்த்துக்கணும், ஒருத்தர் 2 பேர் அல்லது 3 பேர் நான் சம்பாரித்து எல்லாரையும் பார்த்துக்கிறதுங்கிறது இன்னொரு சுமை. வயசானவங்களுக்கான கேரு அண்ட் மோர் ஓவர் வயசானவங்களை பார்த்துக்கிறதுங்கிறது வெறுமனே செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் கூட இருக்கணும்ல, அவங்கள அழைச்சிட்டு போகணும், அவங்கள அவங்க அது கொஞ்சம் மரியாதையாக இருக்கிற சமூகம், இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுதுன்னா குடும்பம்னாலே ஒரு தலைவலின்னு எவனும் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட அடுத்த 15 வருஷத்தில் 1 கோடி பேரை ஜப்பான் வேலைக்கு எடுத்தாகணும். அவங்க ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டால் தான் வேலைக்கு எடுப்பேன்னெல்லாம் இனிமேலாம் முரண்டு பிடிக்க முடியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சாலே வேலைக்கு சேர்த்துக்கணுங்கிற நிலைமை ரொம்ப சீக்கிரமே ஜப்பானில் வரும். இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணுன்னா ஜப்பானோட பொருளாதார ஆலோசகர், அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகர் இளைஞர் ஒருத்தர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். முதியவர்கள் ஜப்பானோட பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறியிருக்காங்க. ஸோ முதியவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கூட்டு தற்கொலையை பரிசீலனை பண்ணுறது நல்லதுங்கிறார். ஒரு மாஸ் சூசைடுக்கு முதியவர்கள் தயாராகிட்டா நல்லதுன்ற மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு வார்த்தை. ஆமாம், ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அதன் பிறகு மன்னிப்பு கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் இதை தவிர ஒரு வழி இல்லை, இது ஒரு யதார்த்தம், நீங்கள் புறக்கணிக்க முடியாத ஒரு யதார்த்தம், இது வந்து அது முதியவர்களுக்கு பிரச்சனையா இல்லை, பொருளாதாரத்துக்கு பிரச்சனையா இல்லை, இளைஞர்களோட மைண்ட் செட்டுக்கே ஒரு பிரச்சனையாக இருக்குன்ற விவாதம்லாம் வந்தது. ஐரோப்பாவில் இதான் பிரச்சனை, இதுதான் நிலைமை, குழந்தை பிறப்பு கணிசமாக குறையுது. அமெரிக்காவில் இதான் பிரச்சனை. எலான் மஸ்க் தலையே அடிச்சுக்கிறார், முஸ்லீம் பாப்புலேஷன்லாம் நிறைய, ஏதாவது இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க்கு அவர் புலம்பிட்டு இருக்கார், பாப்புலேஷன் இல்லை, வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து அமெரிக்காவை கைப்பற்றுறாங்க, ஜட்ஜஸை சப்ளை பண்ண ஓட்டர்ஸையும் ஜட்ஜஸையும் வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னெல்லாம் நாம் தமிழர் RSS மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார் எலான் மஸ்க். ரஷ்யா அதே தான், நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டா பணம் தர்றோங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக உழைக்க வேண்டிய பாப்புலேஷன் குறைஞ்சிட்ருக்கு. ஜெர்மனி ஒரு 4 வருஷம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நான் கொரோனா முடிஞ்ச பிறகு நாங்கள் வருஷத்துக்கு 5 லட்சம் ரெஃப்யூஜிஸை நாட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா உற்பத்தி துறையில் வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் குறைவாக இருக்குது. இந்த கிராமங்களில் இருக்க மாட்டு பண்ணையோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து குறைவாக இருக்குது, அதனால் ஆளை எடுத்துக்கணுன்றாங்க. இது இந்த டெமோகிராஃபிக் இந்த டிக்ளைன் வந்து உலகளாவிய அளவில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாம் இந்தியாவில் அது இல்லை, இந்தியாவில் நம்ம ஒரு பெருமைப்படுவோம் தெரியுமா, ஒரு ஃபேக்கான ஒன்று சொல்லுவாங்க, இந்தியாவில் எக்கச்சக்க இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உற்பத்தி துறையில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே 45 வயசு ஆனவங்க. ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உழைக்கும் வர்க்கம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே 45 வயசு. இன்னொரு 5 வருஷத்தில் அவர்களுடைய திறன் குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு போவாங்க. பெரும்பாலானவர்கள் இன்னும் ஏன்னா இளைஞர்களுக்கு இவ்வளவு இளைஞர்களை நீங்கள் வச்சிட்ருக்கீங்க, 14 கோடி இளைஞர்களுக்கு செய்யறதுக்கு வேலை இல்லை, அவங்க எதுவும் படிக்கலை, ட்ரைனிங்லேயும் இல்லை. ஐடியலாக இந்தியாவில் 14 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. இந்த 29 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள 14 கோடி பேர் 15லேருந்து 29 வயசுக்கு உட்பட்டவர்களில் எந்த வேலையும் இல்லாமல், அதாவது ப்ரொடக்டிவாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல், இப்போ இன்றைக்கி படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நாளைக்கு வந்து வேலை பார்ப்பான். இன்றைக்கி ஒருத்தன் ஸ்கில் ட்ரைனிங்கில் இருக்கான்னா அவன் நாளைக்கு அந்த துறையில் வந்து வேலை பார்ப்பான். ப்ளம்பிங்கில் ஸ்கில் ட்ரைனிங்கில் இருக்கான், ஐடிஐயில் இருக்கான்னா அவன் நாளைக்கு வந்து வேலை பார்ப்பான். இல்லை ஏதாவது இன்றைக்கி ஒரு சின்ன வேலையில் இருக்கான்னா அவன் ப்ரமோஷனில் இல்லை ட்ரைனிங்கில் நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு வருவான். இந்த மாதிரி எந்த அடிப்படையும் இல்லாமல் 15லேருந்து 29 வயசுக்கு உட்பட்ட 14 கோடி பேர் இருக்காங்க. இந்த 14 கோடி பேருக்கு என்ன வழி வச்சுருக்கோன்னு தெரில இந்தியாவில். இது பெரும்பாலானவர்கள் வட இந்தியாவில் இருக்காங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தலைகீழ இருக்குது. குழந்தை பிறப்பு 2.1 இருக்கணும், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 2.1 குழந்தைகள் பிறந்தால் தான்
அது இந்த எண்ணிக்கை அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனால் 2.1 இல்லை, அது 1.4 இல்லை 1.2 வரைக்கும் ப்ராக்டிக்கலி 1.2க்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில், கேரளாலெல்லாம். அப்படின்னா முதியவர்கள் எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகும், இளைஞர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனுடைய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, முதியவர்கள் எண்ணிக்கை ஏறுறதுல இருக்கிற ரொம்ப சிக்கலான ஒரு அம்சம் என்னென்னா, உழைப்பதற்கான பாப்புலேஷன் குறையும். அந்த முதியவர்களை பார்த்துக்கிறதுக்கான ஆட்களை நாம் உருவாக்கணுங்கிறதுனால உற்பத்தி துறையில் இருக்க வேண்டிய ஆட்களோட எண்ணிக்கை அது இன்னும் குறையும். ஏன்னா வயசானவங்க பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டலைசேஷனு, அவங்களோட தங்குறதுக்கு இடம், கூட வர்ற நர்சஸ்ஸு. ஐரோப்பிய நாடுகளெல்லாம் ஒரு நர்ஸை வந்து வயசானவங்களுக்கு வீட்டில் தனியாகவே அப்பாயின்ட் பண்ணுவாங்க, வசதியான ஸ்காண்டினேவியன் நாடுகளெல்லாம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிக்கல் வரும்போது இது உற்பத்தி, பொருளாதாரம் அண்ட் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான மேன் பவர், ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்காது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இது குறித்து முந்தைய அரசாங்கத்தில் ஒரு 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 கான்செப்டாக அதை சொல்லியிருந்தாங்க. இது ஏஜிங் பாப்புலேஷனாக இருக்குது, வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இதை பற்றி கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இது கூட பண்ணாங்க. பேரண்ட்ஸ் வந்து பகல் நேரத்தில் ஒரு பொதுவான இடத்துல வந்து முதியவர்கள் வந்து தங்கிக்கலாம், ஈவினிங் வந்து அவங்க பசங்க வந்து கூட்டிகிட்டு போகலாம், வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக. அந்த முயற்சி சிலது அன்புச்சோலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி ஒரு ஸ்கீம் இருந்தது. பட் இப்போ இருக்கிற பிரச்சனையில் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும் என்னன்னு தெரியாது. ஆனால் இது தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். ஒரு இந்த ஸ்கீமை இந்தியாவில் மாநிலங்கள் வந்து கொஞ்சம் முட்டாள்தனமாக கையாளுறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சந்திரபாபு நாயுடு 3வது குழந்தைக்கு வருஷம் தருவேன்னு சொல்லலை, 3வது குழந்தைக்கு 30,000 ரூபா தரேன், 4வது குழந்தை பிறந்தா 40,000 ரூபா தரேன்றாங்க. 4 குழந்தை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட அவங்களோட பொறுமை, உடல் நலம், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா 4 குழந்தைங்கிறது அது ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட். அது சூசைட் அட்டெம்ப்ட். ஏன்னா பெண்களோட உடல் 4 குழந்தைய தாங்குற அளவுக்கு அடைப்பதில் இருக்காது. சரி, 4 குழந்தைய பெற்றுக்கிட்டு 40, 30, 70,000 ரூபா வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு இன்னைய கணக்குக்கு, இன்னைய தேதிக்கு 70 லட்சத்துலேருந்து 1 கோடி ஆகும். வருஷம் 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ்ன்னு வச்சா கூட ஒரு ஆவரேஜான கல்லூரியில் நீங்கள் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் ஒரு குழந்தைய பிஎஸ்சி இல்லை பிகாம் தான் படிக்க வைக்கிறீங்கன்னா அதுவே வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஆகிடும். பிஇ படிக்க வைக்கிறீங்கன்னா 20லேருந்து 60 லட்ச ரூபா ஆகும். பெரிய பிஐடி மாதிரின்னு சொன்னால் 50-60 லட்ச ரூபா ஆகும். இல்லை சாதாரணதுன்னா ஒரு 20 லட்ச ரூபா. அது தங்குறது எல்லாமே சேர்த்து ஒன்றும் காஸ்ட்லி ஆகும். இப்போ பிறக்கிறதுலேருந்து அந்த குழந்தைய வந்து ஒரு பட்டப்படி படிக்க வைக்கிற வரைக்கும் 70 லட்ச ரூபா, குறைஞ்சது 70 லட்ச ரூபா வரையும் ஆகுது அப்படிங்கிறீங்க. 70 லட்சம் 1 கோடி, 70 லட்சத்து 1 கோடி வரைக்கும் ஆகிடும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அது மிடில் கிளாஸுக்கு ஆப்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சோஷியல் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அது இது ஒரு மட்டும் தானா? இல்லை, அது பிரச்சனை இல்லை. குழந்தை பெற்றுக்கிறதுல பெற்றோர்களுக்கு இருக்கிற இந்த செலவு ஒருன்னா, 2வது நிரந்தரமற்ற எதிர்காலம் இருக்குல்ல. எல்னினோ விளையாது, மழை வராது, ஏஐ வந்துருச்சு, வேலை கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு 50 வயசில் இருக்கிற ஒருத்தரோட ரொம்ப பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற 50 வயசுக்காரங்கள்ட்ட ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன். அவங்க தன்னுடைய பெற்றோர்களை பார்த்துக்கணும், அதாவது அப்பா அம்மா மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும். இவங்க தன்னோட குழந்தைகள் 25 வயசாக இருக்கும், அவங்களோட வேலை எதிர்காலம் அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குது. அவங்கள எங்கே கொண்டு போய் படிக்க வைக்கிறது? ஒரு மாஸ்டர்ஸ் இல்லாமல் படிக்க முடியாது. பையனுக்கும் செலவு பண்ணி, பெற்றோர்களுக்கும் செலவு பண்ணி, இந்த ஒரு சுமை இதை பார்க்குற இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? எதிர்காலமும் இல்லை, எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்குது. மேலே 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 கம்பெனிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 25,000 பேர் அனுப்புகிறாங்கிறான், மெட்டா 14,000 பேர் அனுப்புகிறாங்க, அமேசான் 25,000 பேர் அனுப்புகிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது எதிர்காலம் நம்பிக்கை விட்டுற மாதிரி இல்லை. ப்ரெசன்ஸில் அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு வளர்ந்த நாடுகளைப் போல குழந்தைகளோட ஒட்டுமொத்த செலவையும் பார்த்துக்கிற மாதிரி இல்லை. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகளில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க குழந்தை படிக்கிற அந்த அந்த சைல்ட் கேர் இருக்குல்ல, அது நம்ம பால்வாடி மாதிரி கவர்மெண்ட்டோடது, 26 குழந்தைங்க, கிட்டத்தட்ட 21 டீச்சர் இருக்காங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு ஒருத்தருங்கிற ஆளுங்க இருக்காங்க. ஓகே, அதை அப்படி ஒரு கேர் இருக்கும்போது நீங்கள் இன்னொன்று, சில நாடுகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 400 நாள் வரைக்கும் லீவ் தர்றாங்க. நீங்கள் அப்பாவோட லீவை அப்பா வந்து அம்மாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், அம்மா அப்பாவுக்கு லீவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை அம்மா அப்பா சேர்ந்து வேற ஒருத்தருக்கு அந்த லீவை கொடுக்கலாம், கேஷ் பெனிஃபிட் தர்றாங்க. இதை மாதிரி பல்வேறு அவங்க கொடுக்குற சலுகை எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் பார்த்துக்குங்கிற மாதிரியான சலுகை கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ அந்த நாடுகளிலே குழந்தை பிறப்பு குறையுது.
இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் தான் மொத்தமாக பார்த்துக்கணும். இப்போ தடுப்பூசி மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14% சார். இன்னைக்கு 100 ரூபா இருக்குன்னா அடுத்த வருஷம் இதே சிகிச்சைக்கான செலவு 114 ரூபா ஆகும். அப்போ 5 வருஷத்தில் எல்லாமே டபுள் ஆகும். அப்போ இப்போ இருக்கிற 20 வயசில் இருக்கிற ஒருத்தர் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பிரசவ செலவு அவங்க 30 வயசுக்கு வரும்போது அவங்க பிரசவ செலவு, தடுப்பூசி செலவு இது எல்லாமே 4 மடங்காக இருக்கும். 2 மடங்கு இல்லை, 4 மடங்காக இருக்கும், இல்லை அதுக்கு மேலே ஆயிருக்கும். அப்போ இதில் எது குழந்தையை நம்பிக்கையோடு பெற்று வளர்ப்பதற்கு என்ன கிரவுண்ட் இருக்குங்க? இந்த செலவு கூடுது, அந்த செலவு கூடுவதற்கு ஏற்ற மாதிரியான அவங்களுக்கான வேலை வாய்ப்பில் சம்பளம் உயர்வு இருக்க மாட்டேங்குதா? இருக்காது. இப்போ அது குறையுது இல்லை. இப்போ நீங்கள் ஒயிட் காலர் ஜாப் எல்லாமே ஏஐ வந்து ஆல்மோஸ்ட் 50% ஒயிட் காலர் ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ண கொடுக்குறாங்க. அப்போ ஆட்கள் நிறைய இருந்து வேலை குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு வேலைக்கு 4 பேர் போட்டி போகிறாங்கன்னா சம்பளத்தை குறைப்பான்ல முதலாளி. அப்போ இன்னும் வருமானம் குறையும், செலவு ஏறிக்கிட்டே போகும். இந்த சூழலில் வந்து குழந்தைய பெத்துங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறது வந்து அது என்னது, அது ரொம்ப அபத்தமானது. அது நீங்கள் அந்த சூழலை உருவாக்குனா அவங்க பெற்றுக்க போகிறாங்க. அண்ட் எனக்கு சைக்கலாஜிக்கலாக வேறு சில இது என்ன தோணுதுன்னா, இந்த சமீபமாக 25 வருஷம் மக்களுக்கு ஒரு அல்ட்ரா கம்ஃபர்ட் லைஃப் வந்து கிடைக்குது. அல்ட்ரா கம்ஃபர்டபுள் லைஃப் வந்துருக்கு. முன்பு இருந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சினிமா பார்க்கணுன்னா மெனக்கெட்டு போய் அந்த டைமை நீங்கள் கண்டுபிடிச்சி வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே இறங்கி க்யூவில் அடித்து பிடிச்சி நின்று டிக்கெட்டை வாங்கி பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு இருக்கிற டைமுக்கு ஷோ இருக்காது. நீங்கள் ஷோ டைம் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் குறைவாக இருக்கும்னு 1008 நெருக்கடி இருக்கும். இதில் போகிறதுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும். நான்லாம் மூச்சு திணற அளவுக்கு கூட்டத்தை எல்லாம் தியேட்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்துருக்கேன். ஏன்னா சீக்கிரம் டிக்கெட் எடுத்தால் நல்ல சீட்டில் உட்காரலாம், இல்லாட்டி கடைசியாக ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இப்படி பார்க்குற மாதிரி ஆகிடும். இந்த நெருக்கடியெல்லாம் இருந்தபோது லைஃப் வந்து ஓரளவு கஷ்டம் அதுங்கிற மாதிரி இருந்தது, கம்ஃபர்ட் குறைவாக இருந்தது. இப்போ எல்லாமே கம்ஃபர்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சிம்பிளாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா மொபைலில் பார்த்துக்கலாம், ஆர்டர் பண்ணணுமா சாப்பாடு ஆர்டர் பண்ணணுமா மொபைலில் பண்ணிக்கலாம், போர் அடிக்குதா நீங்கள் ட்விட்டர் போர் அடிக்குதா ஃபேஸ்புக் போகலாம், ஃபேஸ்புக் போர் அடிக்குதா இன்ஸ்டாகிராம் போகலாம். இப்படி ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டு ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் வாழ்க்கையில் இருக்கும்போது குழந்தை வளர்ப்புங்கிறது 24 மணி நேரம் வேலை. உடம்பு சரியில்லாமல் போகும், அதுக்கு லீவ் போடணும், நீங்கள் ஹோல் டே அது தூங்குகிற நேரத்தில் தான் நீங்கள் தூங்கணும், அதை என்கேஜ் பண்ணணும், அதுக்கு செலவு, நீங்கள் போய் அது நல்ல ஸ்கூலை தேடி போகணும், ஸ்கூலுக்காக வீடு மாற்றணும், இவ்வளவு இருந்தாலும் வேறு பிரச்சனை வருதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ன ஆகும், நீங்கள் மற்ற எல்லா விஷயமும் கம்ஃபர்ட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்போ போய் குழந்தை வளர்ப்புங்கிற ரொம்ப கடினமான ஒரு வேலையை அவங்கள்ட்ட கொடுத்தா என்ன ஆகும்? வேலைக்காக இளைஞர்கள் வெளியூர் போகிறாங்க, பெற்றோர்கள் இதில் இருக்காங்க, இல்லை 5 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கான வசதி இல்லை, பொருளாதாரம் தாங்காதுன்னும் போது குழந்தையை வளர்ப்பது என்பது மேலும் 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 சுமையுள்ளதாக ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. ஆனால் அது குறித்து கவலைப்படுவதற்கு இந்தியாவில் பெரும்பாலும் ஆளுங்க இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளில் என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க, இப்போ தமிழ்நாடு போன்ற இடங்கள்லேயும் அந்த ரேஷியோ குறைவதற்கான காரணம் இங்கே என்னவா இருக்குது? எதனால் வந்து அந்த விஷயத்தை இப்போ ஜப்பானில் முதியோரில் பார்க்குற பராமரிப்பு செலவை குடும்பம்னாவே அவனுக்கு ஒரு பெரிய டென்ஷன் வருது, இவ்வளோ பேர் பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் வருதுனால அவன் வந்து அதை விட்டு மாற்றி அவன் ஃபீல் பண்ணுறான், என்டர்டைன்மெண்ட் நோக்கி ஃபீல் பண்ணுறான். இப்போ தமிழ்நாடு போன்ற பகுதியில் அந்த ரேஷியோ குறையிறதுக்கான காரணம் என்ன? இங்கே என்ன எனக்கு தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டோட தனிப்பட்ட இது என்னன்னு சொன்னால், இது ஹைலி அர்பனைஸ்டு ஸ்டேட். அது 50% மேலானவர்கள் நகர்ப்புறங்களில் வசிக்கிறாங்க. ரோட் கனெக்டிவிட்டி இது எல்லாமே இருக்கிறது. இந்த இடத்துல பொருளாதாரம் தான் இதை வந்து குழந்தை பிறப்பில் வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுறது பொருளாதாரம். 2 குழந்தைன்னா அதீத செலவு, ரொம்ப நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுங்கிற அவேர்னஸ் நமக்கு உண்டு, ரொம்ப நல்லபடியாக குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற கனவு நமக்கு உண்டு. ஆனால் அப்போ 2 குழந்தைய வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வேலம்மாள் மாதிரி ஒரு ஸ்கூலு, அப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னால் ஜென்ரலாக இருக்கிறது என்ன, வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு. இல்லை வேலம்மாளோ இந்த இதுவோ அந்த சைத்தன்யா மாதிரியான ஒரு பள்ளின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டு, அவங்களுக்கு வாங்குகிற பிலாங்கிங்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்ச ரூபா செலவாகிடும். எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அப்படி ஒரு 2-3 லட்ச ரூபா செலவாகிற காலத்தில் நீங்கள் இங்கே சராசரி சம்பளம் எவ்வளோ இருக்கும்? எத்தனை பேர் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க? இந்திய பாப்புலேஷன்லேயே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க 1% கூட கிடையாது. ஆனுவல் இன்கம் சொல்கிறேன். ஆமாம், ஆனுவல் இன்கம் 1% தான். நீங்கள் 10 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ 1.5 கோடி குடும்பம் தான் இந்த சுமையை தாங்க முடியும். அவங்க 2 குழந்தை வச்சுருக்காங்கன்னா 3 6 லட்ச ரூபா.
இதில் ட்ரீட்மெண்ட்டு, அவங்களோட மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலரு. இப்போ இந்த பையன் வளர்ந்து வந்து நீட் எழுதுனான்னா, இந்த பையனோ பொண்ணோ வளர்ந்து வந்து நீட் எழுதுறாங்கன்னா, நீட்டுக்கு எவ்வளோன்றீங்க? கிராஷ் கோர்ஸ்னா 50,000 ஆரம்பிக்கும். 6வதுலேருந்தே நீட் போட்டிங்கன்னா தான் நீட்டில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போனா என்ன ஆகும்? அது ஒரு 5-6 லட்ச ரூபா ஆகும். ஒரு அட்மிஷன், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாத்தையும் யோசிப்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் மக்களுக்கு இந்த கல்வி குறித்த அவேர்னஸ் நிறைய இருக்குங்கிறதுனாலையும், ரொம்ப நல்லா வளர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும்போதும், அது நேராக வந்து முட்டிட்டு நிற்கிற இடம் எதுன்னா பொருளாதாரம் தான். ஸோ நம்மளால் 2 குழந்தையை அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் பலர் 2வது குழந்தையை தவிர்க்கிறாங்க, அல்லது குழந்தைகளே தவிர்க்கிறாங்க. 2வது செட்டில் ஆன பிறகு தான் வேலை, செட்டில் ஆன பிறகு தான் குழந்தை, கல்யாணம், செட்டில் ஆன பிறகு தான் குழந்தை அப்படின்னு இந்த 2 இருக்குல்ல. நீங்கள் இந்த நீயா நானா மாதிரி ஷோவில் எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறது கேட்டிங்கன்னு சொன்னால், வீடு இருக்கணும், 70,000 ரூபா சம்பளம் இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, இத்தனை க்ரைட்டீரியாவை பெண்கள் இதுலேருந்து வைக்கிறாங்க. பெண்கள் சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்துட்டா என்னால் வேலைக்கு போக முடியாது, அதனால என்னோட மேக்ஸிமம் ஹைட்டை நான் அதுக்கு முன்பே ரீச் பண்ணிடணும்னு அவங்க சைடில் ஒரு டிமாண்ட் இருக்குது. இது 2ம் நேரடியாக எங்கே வந்து ஹிட் பண்ணுது? ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கல்யாணத்தை விரும்பியோ விரும்பாமலோ தள்ளி போட வேண்டியிருக்கு. தயாராக இருக்காங்கன்னா ஆப்போசிட் சைடில் அதுக்கு வில்லிங்காக இல்லை. இந்த முரண்பாடு வரும்போது கல்யாணம் செஞ்சுக்கிற வயசு தாண்டி போகுது. கல்யாணம் செஞ்சுக்கிற வயசு தாண்ட நீங்கள் அதில் இன்னொரு ரிஸ்க் இருக்குது. ஆஃப்டர் 35 ஸ்பெஷல் சில்ட்ரன் பிறக்கிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து ஏறும். 30 வயசு 32 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கும் போது அந்த சிறப்பு குழந்தைகள் இருக்குல்ல, டிஸ்லெக்சியா மாதிரியோ அல்லது வேறு விதமான ஒரு டிசபிலிட்டி இருக்கிற, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிற, குறைஞ்ச மாதிரியான ஏதோ ஒரு வகையான ஸ்பெஷல் சைல்டு பிறக்கிற வாய்ப்பு அதிகம். ஸோ அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, இயல்பாகவே உடல் வீக் ஆகுறது, அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது, மற்ற அவங்க பார்க்குற வேலை, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, இது எல்லாமே காரணமாக அதீத ஜங்க் ஃபுட்டு, ப்ராப்பராக தூங்காது, இது எல்லாமே நேராக எங்கே பாதிக்கும்? ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே பாதிக்கும். அப்போ என்ன ஆகுது? அவங்க இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ட்ரீட்மெண்ட் பணத்தை திங்கிற ஒரு ப்ராசஸ். அந்த சிகிச்சையே ஒரு 25-30,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு அஃபோர்டபுள் கிடையாது. இது இங்கேருந்தே இந்த டேமேஜ் ஆரம்பிக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கான ஏஜை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. குழந்தை பிறப்பை பாதிக்கிற இந்த உடல்நல பிரச்சனைகளை, அதுக்கு ஒரு தனி செலவு இருக்குது, அதை தவிர்க்கிறதுக்கு பலர் போராடுறாங்க. அதன் பிறகு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கரியரா லைஃபானு தள்ளி போட வேண்டியிருக்கு குழந்தை பிறப்பை. அதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்குறது காம்ப்ளிகேட்டட்னு சுற்று வட்டாரத்தில் தெரியுதுல்ல, நம்மளை சுற்றி பார்க்குறவங்கள தெரியுதுல்ல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லை செகண்ட் சைல்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க. ஏன்னா முதல் குழந்தைக்கு கொடுத்த அதே அளவுக்கான கேரு ஃபெசிலிட்டியை 2வது குழந்தைக்கு கொடுக்க முடியும்னா அந்த ஆப்ஷன் போங்க, இல்லாட்டி குற்ற உணர்வுக்கு ஆளாக வேண்டியிருக்குன்ற எச்சரிக்கையை ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலாக நான் இருந்தபோது, நான் கவுன்சிலராக இருந்தபோது நானே சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு இதில் எல்லாம் எமோஷனலாக முடிவெடுக்க வேணாம், அவங்க 2 பேருக்கு உங்களால் அந்த கெப்பாசிட்டி இருந்தால் போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்புட் எல்லாம் கிடைக்கும் போது இந்த வரிசையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. புரியுது. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் எம்பிபிஎஸ்க்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நீங்கள் மாஸ்டர்ஸை முடிக்கும் போது 27-28 வயசு ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம்? கடன் இருக்கும். கடனை கட்டுறதுக்கு ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணணும். பொண்ணு தேடுறதுக்கு ஒரு 2-3 வருஷம். அப்படின்னா கடன் நீங்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளே 32 வயசில் போய் நிற்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பிரச்சனை இருக்கு பாருங்க. ஜப்பானில் கூட இவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஒரு கல்யாணத்தில் குழந்தை பிறப்பில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 100 சொச்சம் பிரச்சனை இருக்கு. புரிஞ்சுக்க முடியும் சார். நிறைய அந்த சிக்கல் என்னென்ன அப்படிங்கிறத விளக்குனீங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா வந்து, இப்போ நமக்கு என்ன ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு, நம்ம என்ன அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு என்ன ஒரு மாறுபாடு நீங்கள் விளக்குனீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்ம இருக்கோம், எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடுதுன்னு சொன்னீங்க. இந்த ஈஸியாக கிடைக்கிறது, அதே மாதிரி நம்ம என்டர்டெயின்மெண்ட் நிறைய செலவு பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த போக்கு என்ன விதமான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன் என்னென்னா, இதை மட்டும் குழந்தை வளர்ப்பில் மட்டும் அது பாதிப்பை உருவாக்க போகிறதில்ல. எல்லா விதத்துலேயும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறத உங்களை தடுக்கணும். ஏதாவது பழி போட்டு உட்காந்துக்கலாம். நீங்கள் நிறைய அதீதமாக கேமுக்கு அடிக்ட் ஆன பசங்க ஒரு வேலையை தவிர்க்கிறதுக்கான எல்லா இதையும் செய்வாங்க. வா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து கூட்டத்தில் உட்கார பிடிக்காது அப்படிம்பாங்க. காரணம் அது கிடையாது, கூட்டம் பிடிக்காதுங்கிறதுல அவன் பிரச்சனை. அவனுக்கு கேம் ஆடணும். இந்த கேம் ஆடுறதை விட்டுட்டு நான் 5-6 மணி நேரம் நான் வெளி இடத்துல என் செலவு பண்ணணுங்கிறது ஒரு பிரச்சனை. கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் இதுக்கு உள்ளே ஆட்படும் போது உங்களுடைய அந்த தர்க்கபூர்வமான மூளையை பயன்படுத்த மாட்டீங்க. டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆளானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தர்க்க அறிவை பயன்படுத்த மாட்டாங்க. எனக்கு அது அந்த மாதிரி இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நான் படம் பார்க்கணும், மொபைல் பார்க்கணும், மற்றபடி எனக்கு டைம் இருக்குன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசுவேன், ஒரு புது தகவலை படித்து தெரிஞ்சுக்குவேன்,
அல்லது வேற ஒருத்தர் சொல்கிறத கேட்பேன், இல்லை நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவேன், ஒருத்தருக்கு உதவி செய்வேன், ஏதோ ஒன்றுனா என்ன சமூகத்தோடு அந்த நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், என்னோட அறிவு சார்ந்த மூளை வந்து அது ஆக்டிவாக இருக்கும். ஒன்று கம்பேர் பண்ணும், வேறு வேறு விஷயங்களை லைஃப் ஸ்கில்லை நிறைய கற்றுக்கும், அது ஒரு ஹாபியை உருவாக்கும். அதனால் மூளை கொஞ்சம் ஆக்டிவாக உயிரோட்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் என்டர்டெயின்மெண்ட்லேயே நான் இருக்கேன், யார் கூடவும் பேசலை, நான் எதையும் படிக்கலை, என்னோட க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா பயன்படுத்தவே இல்லைங்கும்போது அந்த அறிவு புலத்தில் இருக்கிற மூளை அதற்கான வேலை குறையும். டிகே இன் டிஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளையில் ஒரு போர்ஷனை, அது அழிஞ்சிடும், அது வேலையை நிப்பாட்டிக்கும் கொஞ்சமாக. அப்போ என்ன ஆகும், இந்த போக்கு அதிகரித்தால் டிமென்ஷியா, பார்கின்சன் சிண்ட்ரோம்ங்கிற மாதிரியான மூளை திறன் வீழ்ச்சி அடைகிறதுனால வர்ற முதுமை கால நோய்கள் ரொம்ப சீக்கிரமே வரும். இப்போ ஒரு 20-25 வருஷம் முன்பு இருந்த அளவை விட டிமென்ஷியா, பார்கின்சன்ஸ் மாதிரியான நோய்கள் இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்கு. உங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்கிள்லேயே பல பேருக்கு இருக்கலாம். இது ஒரு நோயினே தெரியாமல் பல பேர் இருப்பாங்க. நிறைய மறந்துடுவாங்க, கடைக்கு போவாங்க, ரிட்டன் வீட்டுக்கு வர்ற பாதை தெரியாது. இது இன்னும் தீவிரமாச்சுன்னு சொன்னால் பெட்டில் யூரின் போயிடுவாங்க, அதை பாத்ரூம் போய் அதை க்ளீன் பண்ணணும்னு தெரியாது. நீ கேட்டிங்கன்னா நான் எங்கே போனேன், நீ போய் சொல்கிற அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அது மறந்துடும். சமீப கால நினைவுகள் போயிடும், பழைய நினைவுகள் இருக்கும். இந்த சிக்கல் வந்து இது இனி வந்து நாம் அடுத்த 10 வருஷத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எக்கச்சக்கமாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 25 இயர்ஸாக கொஞ்சமாக நாம் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பயன்பாட்டை நாம் வந்து ரொம்ப இழந்துக்கிட்டே இருக்கோம். அது தேவைப்படாத போயிடுச்சு. எல்லாமே ஈஸியாக இருக்குல்ல, பணத்தை செலவு பண்ணால் எல்லாம் கிடைச்சிருங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. பொறுமையை இழந்துகிட்டே இருக்கோம். அந்த சோஷியல் கனெக்ஷனை நாம் இழந்துகிட்டே இருக்குங்கும்போது இது நேரடியாக நம்முடைய மூளைத்திறன் வீழ்ச்சியில் கொண்டு போய்விடும். வயசான வர்றதான், பட் ப்ரிவலன்ஸ் ஆஃப் டிமென்ஷியா அண்ட் அதர் இஷ்யூஸ் வந்து ஓல்டேஜ் இஷ்யூஸ் வந்து இப்போ இன்னும் அதிகமாகும். அது ஒரு புது சேலஞ்சு. இதுக்கெல்லாம் எந்த அளவு சமூகம் தயாராக போகுதுன்னே தெரில. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அப்படி ஒருத்தரை வச்சு நீங்கள் டிமென்ஷியா வந்து சிரமப்படுற ஒருத்தரை வந்து 3வது மாடியிலலாம் வச்சுக்க முடியாது. நீங்கள் அவங்களுக்கு தனி ரூம் இருக்கணும், அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும், ஆள் இருக்கணும். இதெல்லாமே புதிய சவால்கள் அடுத்து வரப்போகிற நாட்களில். நாம் இன்னும் அந்த குழந்தை பிறப்புங்கிற பிரச்சனையிலே நாம் உருண்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் புதிதாக உருவாக போகிற முதுமை கால நோய்கள், இது ரெண்டுக்கும் சொசைட்டி தன்னை எப்படி தயாரிச்சுக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சவால்கள். நம்ம எதிர்காலத்தில் நம்ம முன்னாடி நின்று பயமுறுத்திட்டு இருக்க பிரச்சனைகள். அது இந்த டிஜிட்டல் மய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதும் ஒரு விஷயத்தை நம்ம லிசன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து விஷுவலாக நம்ம பார்க்குறோம். A to Z விஷுவல் தான். விஷுவல் எதுவாக நம்ம ஒரு புதிய விஷயம் கற்றுக்கிறதாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதாலும் சரி, கம்ப்ளீட்டாக விஷுவல் மயமாக மாறிடுச்சு. இந்த விஷுவல் மயமாக மாறுவது அப்படிங்கிறது இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த டெக்னாலஜி அட்வான்டேஜ், நம்ம அதை அட்வான்டேஜாக பார்க்கணுமா, அல்லது வந்து இந்த படிக்கிறதுலேருந்து ஒரு விஷயத்தை படித்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இன்றைக்கி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏஐ கொடுத்துறது, விஷுவலாக கொடுத்துறதுலாம் கிடைக்கிறதுங்கிறது இது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கணுமா, அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் ஸ்கூல் இதில் மென்டல் ஹெல்த்தில் இருந்த வகையில் சொல்கிறேன், இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா அது க்ரியேட்டிவிட்டியை கொண்டுடுவது வராது. மூளை வந்து நீங்கள் வாசித்தலை வச்சுக்கோமே, அது ஒரு கஷ்டமான வேலை. நீங்கள் பார்க்கணும், படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் அதை வாசிக்கும்போது மூளை என்ன செய்யும்னா அந்த காட்சியை கற்பனை பண்ணும். விஷுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரண்மனை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோன்னா என் மூளை உருவாக்குற அரண்மனை ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் மூளையில் தோன்றுகிற அரண்மனை வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் வேற ஒன்று வாசிக்கும் போது நீங்கள் ஐரோப்பிய அரண்மனை ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, அதை வாசிக்கிறீங்க, அல்லது வந்து ஒரு சீனாவில் இருக்கிற அரண்மனை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மூளை அரண்மனைன்னு வாசிக்கும் போது உங்கள் மூளை ரெண்டையுமே சிந்தனை கொண்டு வரும், புதுசாக உருவாக்கும். அந்த படிப்பு வேகம் அதிகமாகும் போது அந்த க்ரியேட்டிவிட்டி உங்களை வந்து இன்னும் இன்னும் புதிய விஷயங்களை உருவாக்குற ஒரு நபராக வச்சுருக்கும். பட் விஷுவலாக ஒரு காட்சி படிமத்தை நீங்கள் பார்க்கும்போது சும்மா உட்காந்து அது தீனி திங்கிற மாதிரி தான். அது உட்காந்துட்டு உழைச்சி ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுல கிடைக்கிற இன்பம் வந்து எப்படி இருக்கும், சும்மா உட்காந்துட்டே திங்கிறதுல கிடைக்காது இல்லையா. நீங்கள் கடுமையாக வேலை பார்த்துட்டு வர்றீங்க, ஒரு வேலை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னா அதனோட சுவை எப்படி இருக்கும். எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்றோன்னா அது எப்படி இருக்கும். ரெண்டாவது வந்து டேஸ்ட் இருக்காது இல்லையா. அதை போல தான் மூளைக்கு வாசித்தல்ங்கிறது மூளைக்கான ஒரு பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ். அது இன்னும் அது வந்து இளமையாக்கிட்டே இருக்கும், மேம்படுத்திக்கிட்டே இருக்கும். இதனால மூளை புதுசாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டதை இன்னொருத்தருக்கு சொல்ல அதை ட்ரை பண்ணுங்கிற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே போகும். பட் ஒரு காட்சியை நுகர்றதுங்கிறது வெறுமனே கிணத்துல கல் போடுற மாதிரி தான். அது அப்படியே கிடக்கும், அது அவ்வளோதான்.
பிரயோஜனம்னு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அது க்ரியேட்டிவிட்டியை வளர்க்காது, உங்களுடைய அந்த கற்பனை திறன் பகுதியை அது யூஸ்லெஸ்ஸாக வச்சுருக்கும். மொழியை வாசிப்பை ஏன் அதை இது பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், மிருகங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்துறது மொழிங்கிற ஒன்று உருவான பிறகு தான். அதன் பிறகு தான் நீங்கள் நிறைய விஷயத்தை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதற்கு முன்பு என்ன, சாப்பாடு இருக்குது, ஆபத்து இருக்குது, மழை பெய்யுது, இந்த சிக்னலோடு நீங்கள் காட்டியிருக்கலாம். வானத்தை காட்டி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஓடிருப்பாங்க. அந்த அளவு தான். ஏதோ மிருகம் வருதுன்னு சொல்லி குரங்கு கூட மிருகம் வருதுன்னு எச்சரிக்கும். மழையை கூட எறும்புகள் வந்து கண்டுபிடிச்சு போகுது. இதை மனிதர்கள் மொழியை கற்றுக்கிட்ட பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிறருக்கு நிறைய தகவல்களை அவங்களால சொல்ல முடிஞ்சது. அதனால் சமூகம் அறிவு மேம்பட்டது. அறிவு மேம்பட்டதுனால புதிய கருவிகளை உருவாக்குனாங்க. அவங்க பாதுகாப்பு அதன் மூலமாக அதிகரிச்சது. பாதுகாப்பு அதிகரிக்கும் போது அவங்க உழைப்பின் கிடைக்கிற பலன் அதிகரிக்குது. சேமிக்கிறாங்க. சேமித்த பிறகு அவங்க அந்த சேமிப்பை வச்சுக்கிட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் என்ன செய்யுது, உங்களை இன்னும் பண்பட்ட மனிதனாகுது. இன்னும் பண்பட்ட மனிதன் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்கிறான். இந்த மாதிரி ஏதோ அது பங்களிப்பு செலுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா, ஒரு செய்தியை எழுதி வச்சுட்டிங்கன்னா கோடி பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம். எழுத்து வந்தபோது தான் பலர் புது விஷயத்தை கற்றுக்கிறாங்க. அறிவு மேம்பட்ட ஏராளமானவர்களை எழுத்து உருவாக்கும். வெறும் வாய் வார்த்தையில் சொன்னீங்கன்னா ஒரு செய்தி போய் இன்னொரு எல்லைக்கு போகிறதுக்குள்ளே அது மாறி போயிடும், காணப்போயிடும், இல்லை 10 தலைமுறை ஆகலாம். பட் நீங்கள் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வேகமாக இன்னும் ஏராளமானவர்கள்ட்ட போய் சேரும். இப்படி மனித சமூகத்தை பண்படுத்தி கொண்டு வந்த ஒரு ப்ராசஸை நாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வீடியோவை பார்த்துட்டு அதை விட்டுட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும், திடீர்னு நீங்கள் உங்களுடைய டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக வேணாலும் போகலாம், உங்கள் மூளை இன்னமும் அந்த குகையில் வாழ்ந்த மனிதனோட அடிப்படை இன்ஸ்டிங்க்டோட தான் இன்னும் இருக்குது. ஓகே, நீங்கள் சௌரியமாக உட்கார வச்சிங்கன்னா அது வேலை செய்யாது மூளை. அப்படியே நமக்கு என்ன, அந்த இன்னொரு கம்ஃபர்ட்டை தான் தேடி போகுமே தவிர அது தனக்கு மெனக்கெட்டுட்டு போய் படிக்கணும்ல அது நினைக்காது. படிப்பு ஒரு கட்டாயமாக இருக்கும்போது தான் அது படிக்கும். இப்போ 2 தலைமுறை வெறும் வீடியோவே பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. அதன் பிறகு புதுசாக உற்பத்தி பண்ண யார் இருப்பா? புது விஷயங்களை உருவாக்குறதுக்கு யார் இருப்பா? இதை பரிசீலித்து தான் பல நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேப்லெட்டை கொடுத்து படிக்கிறதுக்கு டேப்லெட்டை கொடுத்துட்டு இருந்த நாடுகள் டேப்லெட்டை பிடுங்கணும், வேண்டாம் புத்தகத்தின் வழியாக படிக்கட்டும் அப்படின்னு முடிவுக்கு போகிறாங்க. அந்த ஸ்டடியிலேருந்து எடுக்கிறதுல 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பயன்பாட்டை கொடுக்காதீங்கன்னு ஆஸ்திரேலியா சொல்லுது. இன்னும் பல நாடுகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சீரியஸாக எல்லாரும் வந்து இது ஒரு ஆபத்துங்கிறத சென்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் அதற்கான முயற்சி வீட்டளவுலையும் நடக்கலை, நாட்டளவுலையும் நடக்கலை. இந்த மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வாசிப்பு குறைவது என்பது சட்டம் ஒழுங்கில், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுல, மனிதர் தினசரி நடத்தையில் எல்லாவற்றிலும் ஒரு மோசமான தாக்கத்தை செலுத்தும். ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு, அது இன்னும் அதிகரிக்கும். நாம் அதுக்கு எப்படி தயாரிச்சுக்க போகிறோம்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சார், நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சி இல்லை, இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியும் அதில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த நேர்காணலில் நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் சுட்டி காமிச்சிருக்கீங்க. நம்ம எதை நோக்கி நகரணும், எதை நோக்கி திங்க் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம எதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பரந்தப்பட்ட பார்வையில் வந்து பரவலாக நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். வரும் நாட்களில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் கூடுதலாக பல்வேறு பரிமாணங்களை இதை பற்றி விவாதிப்போம் சார். இந்த நேர்காணலில் வந்து இணையமைக்கு மிக்க நன்றி. நன்றி.